காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்குங்க? உங்கள் ஏரியாவில் மழையா? இங்கே சரியான மழைங்க. நல்லா ஒரு 3/4 மணி நேரம் பெஞ்சிருக்கும். எஸ், 5 மணிலேருந்து 5:45 வரைக்கும் மழை. அதுக்கப்புறம் ஒன்றும் காணும். நல்லா சடனாக நல்ல மழை பெஞ்சது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நைட்டு மழை இருந்தால் இருக்கலாம், அதான் ஓகே. இன்றைக்கி நைட்டு டின்னர் நான் தான் ரெடி பண்ணேன். பார்த்தீங்களா, ரவா உப்புமா. ஏன்னா இப்போ நம்ம இது வாங்கிட்டோம்ல, சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு எல்லாம் வாங்கி வைக்கவே டெய்லி இட்லின்னு அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். உப்புமா, ரவா உப்புமா. இது மதியம் வச்ச சேப்பங்கிழங்கு குழம்பு. இந்த ரவா உப்புமாவில் ஆனியன், பூண்டு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டால் நைட்டு நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். ஆயில் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க நைட்டு ரவா உப்புமா சாப்பிட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் தயக்கிறவங்க படுக்க போகும்போது ஒரு சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க, சரியாயிடும். ஓகேவா? மற்றபடி ஒன்றும் பயப்பட வேணாம், அது பாட்டு ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்குமே பயப்படாதுங்க. எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்குது. பாதி, அதாவது ஃபுல்லாக சாப்பிடாது, நைட்டு மட்டும் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் நம்மள மாதிரி ஆளுங்க சொல்கிறேன், சீனியர் சிட்டிசனுக்கு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கலாம், நம்ம ஜென்ரலாக பேசுவோம். வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கம்மிங்க. ஒரு 15,000 தருவாங்க வேலை செய்கிறவனுக்கு. ஆனால் அவனை வேலை வாங்குறான் பார்த்தியா, அவனுக்கு 60,000 சம்பளம். என்ன கான்செப்ட்? அதாவது என்ன கான்செப்ட்னால், இவனுக்கு தான் தெரியும் என்னென்ன வேலை செய்யணும்னு. வேலை செய்யணும் எதை விட்டாலும் செஞ்சுட்டு இருப்பான். இவனுக்கு தான் அந்த ஐடியா தெரியும் அதுக்காக. ஏன்னா வெளியேருந்து பார்த்தா லாஜிக் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவனுக்கு 10,000, 15,000, வேலை வாங்குறதுக்கு 60,000. இதுதான் விஷயம். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், சும்மா ஜாலியாக எடுத்துக்கலாமா? ஒரு சர்தார் என்ன பண்ணுறாரு, அதான் அந்த சிங்குங்கன்னு சொல்லுவாங்க, ஒரே அழறாரு. எல்லாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரே ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாரு. சரி, அழுது அவர் அப்படியெல்லாம் அப்படி தேர்த்தி வைக்கிறாங்க. சரி என்ன வருது பார்த்துக்கலான்னு. அப்போ திடீர்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்து அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் சீரியஸாக அழுகுறாரு. எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி அப்பா இறந்துட்டான்னு சொன்னோன்னே இன்னும் ஃபீல் ஆகிட்டார். புரியல, 2 பேருக்கு ஒரே அப்பா தானே, அதுதான் விஷயம். இதுதான் சர்தார்ன்றது. ஓகேவா? ஜாலியாக எடுத்துப்போம். குட் நைட் எல்லாருக்கும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.